ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நாங்கள் எல்லாருமே நல்லா இருக்கோம். இன்னைக்கான வீடியோ, ரொம்ப நாள் நம்ம சேனலில் ஒரு vlog வீடியோ போஸ்ட் பண்ணாமல் இருந்தேன். அதனால ஒரு vlog போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். எந்த மாதிரி vlogனா, இஷான் ஸ்கூல் போனதுலேருந்து vlog போடவே இல்லை. இஷான் ஸ்கூல் போய் ஒரு 20 டேஸ் கிட்ட ஆகுது. அப்போலேருந்து vlog போடவே இல்லையா. நிறையா கிளிப்ஸ் வந்து இஷான் ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் போனப்பெல்லாம் நிறையா கிளிப்ஸ்லாம் எடுத்து வச்சுருந்தேன். ஆனால் அதெல்லாம் டெலீட் ஆகிடுச்சு. அதனால அன்னைக்கு கிளம்புறப்ப எந்த மாதிரி டே போணுச்சு அப்படிங்கிறத நான் ஷூட் பண்ணியிருக்கேன். வீடியோவில் 2 ரெசிபி வீடியோவும் கவர் பண்ணியிருக்கேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்க்கு பொங்கல் செஞ்சுருக்கேன், அந்த வீடியோவும் கவர் பண்ணியிருக்கேன். இஷான் ஸ்கூல் கிளம்புனதும் பார்த்தீங்கன்னா என்னோட ஹஸ்பண்டும் கடைக்கு கிளம்பிடுவாங்க. அதனால் சைட் பை சைடு இஷான் கிளப்புறப்பே பிரேக்ஃபாஸ்ட்டையும் ரெடி பண்ணிடுவேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பொங்கல் அண்ட் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி ஒன்று போஸ்ட் பண்ணியிருப்பேன். பீஸா செஞ்சுருப்பேன், அந்த ரெசிபி போஸ்ட் பண்ணியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாகவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெண்பொங்கல் செய்கிறதுக்கு கரெக்டான மெஷர்மெண்ட் தான் முக்கியம். இன்றைக்கி நான் டம்ளரோட மெஷர்மெண்ட் தான் எடுத்திருக்கேன். எந்த டம்ளர் எடுத்திருக்கோமோ அந்த டம்ளரில் 1/2 கப் அளவு அரிசியும் அதே அளவு பாசி பருப்பும் எடுத்துக்கோங்க. ஈக்குவல் அமௌண்ட்டில் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் சேர்த்து நல்லா அலசிட்டு ஒரு 3.25 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணியோட மெஷர்மெண்ட்டும் ரொம்ப முக்கியம். தண்ணியோட மெஷர்மெண்ட்டை கரெக்டாக வச்சோன்னா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் பொங்கல் வரும். எந்த டம்ளரில் அரிசியும் பருப்பும் அளந்தோமோ அதே டம்ளரால் 3.25 அளவு தண்ணி வச்சு கொஞ்சமாக நெய்யும் உப்பும் சேர்த்து 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். விசிலும் ரொம்ப முக்கியம். 3 விசில் வச்சு தான் எடுக்கணும். அரிசி வந்து பச்சரிசியாகவே எடுத்துக்கோங்க, அப்போ தான் பொங்கல் சீக்கிரமாக குழையும். 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். நல்லா ப்ரெஷர் அடங்கணுன்னு தான் ரிலீஸ் பண்ணணும். விசில் வரத்துக்குள்ளே நம்ம தாளிப்புக்கு தேவையானது எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிறேன். அது கொஞ்சமாக முந்திரி பருப்பும் இஞ்சியும் சாப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு தாச்சில் கொஞ்சமாக எண்ணெயும் நெய்யும் விட்டுக்கிறேன். எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடு வந்ததும் மெழுகு சேர்த்துக்கலாம். மெழுகு நல்லா வெடிச்சு வந்ததும் ஜீரகம் சேர்த்து நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க இஞ்சி முந்திரி பருப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து கருவேப்பிலை இது கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. வெண்பொங்கலுக்கு ரொம்பவே முக்கியமான இன்க்ரீடியண்ட் வந்து பெருங்காயம். பெருங்காயம் எத்தனை பேர் சேர்ப்பாங்கன்னு தெரில, ஆனால் பெருங்காயம் வெண்பொங்கலில் சேர்ந்தோன்னா பொங்கல் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா வாசனையாகவும் இருக்கும். கட்டி பெருங்காயம் கிடச்சா நீங்கள் கொஞ்சமாக சுடுதண்ணில் ஊற வச்சு இதோட தாளிப்போடு சேர்த்து கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் பொங்கலில் சேர்த்துக்கோங்க. ரொம்ப வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். 3 விசில் வந்து நல்லா அடங்குனதும் பொங்கல் வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும். கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும். நம்ம தாளிப்பை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் போல் மூடி வச்சோன்னா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்துடும். பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ சைட் டிஷ் ரெடி பண்ணிக்கலாம். பொங்கலுக்கு வந்து நான் இன்றைக்கி தேங்காய் சட்னி தான் அரைச்சிருந்தேன். அது கொஞ்சமாக தேங்காய், பொட்டுக்கலை, 2 பச்சை மிளகா, மல்லித்தலை சேர்த்துருக்கேன். இதோட கொஞ்சம் இஞ்சியும் சேர்த்துருந்தேன், வீடியோவில் ஆட் ஆகலை. இஞ்சி சேர்த்து அரைச்சி இந்த பொங்கலோட வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் நம்ம ரெடி பண்ணி இந்த பொங்கல் வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம பிளேட்டில் வைக்கிறப்ப இந்த மாதிரி ஒட்டாமல் வந்தாலே பொங்கல் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் தான் வந்திருக்கும். சூப்பரான பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் கரெக்டாக செஞ்சிங்கன்னா இதே மாதிரி பொங்கல் நீங்களும் செய்யலாம். நம்ம ஐயர் வீட்டிலலாம் சாப்பிடுவாங்களா, அதே மாதிரி இந்த பொங்கல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி முடிச்சிருந்தோம். சைட் பை சைடு இஷானோட ஸ்நாக்ஸ் பாக்ஸும் ரெடி பண்ணிடுறேன். அதுக்கு வந்து நான் ப்ரெட்டும் நியூட்ரலாவும் தான் எடுத்திருக்கேன். டெய்லியுமே இந்த ஸ்நாக்ஸ் தான் வைப்பேன். வேறு ஏதாவது ஸ்நாக்ஸ் வச்சா அப்படியே வச்சுட்டு வந்துடுறான். இந்த ப்ரெட்டு நியூட்ரலாக அண்ட் சில ஸ்லைஸில் வந்து ப்ரெட்டும் ஜாமும் வைப்பேன். இதை வச்சோன்னா எல்லாத்தையும் சாப்பிட்றான். அதே சமயம் குழந்தைங்களுக்கு வந்து ஃபுல் ஃபில்லிங்காகவும் இருக்கும் ப்ரெட்டு சாப்பிட்றப்ப. அதனால எப்போவுமே இதை தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா இஷான் வந்து சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டான். நம்ம படிக்கிறப்பெல்லாம் ஸ்கூல் வேன் வந்து ஒரு 8 o'clockலாம் வந்துடும். ஸ்கூல் வந்து ஒரு 9 o'clock 9:30 ஸ்டார்ட் ஆயிரும். ஆனால் இவனுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் வேன் வந்து 9:30 தான் வருமே. ரொம்ப லேட்டாக தான் ஸ்டார்ட் ஆகுது ஸ்கூலே. 10 o'clock கூட சில நேரம் வரும். சாப்பிட்டு முடிச்சு அவன் ரெடி ஆனதும் விளையாடுறதுக்கு வந்து நிறையாவே நேரம் இருக்கும். வேன் வர வரைக்கும் கொஞ்சம் நேரம் விளையாடுவான். இஷான் குட்டி இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அவனோட ஆட்டுக்குட்டிங்களோட விளையாண்டுக்கிட்டு இருக்கான்.
நான் இந்த விளாக் எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஸ்கூல் வேன் வந்து ரொம்ப லேட்டாக தான் வந்துச்சு. அதனால் அவன் விளையாடுறதுக்கு வந்து நிறையாவே நேரம் இருந்துச்சு. இஷான் ஸ்கூலுக்கு போனதும் எங்களோட பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு ஹஸ்பண்ட்லாம் கடைக்கு கிளம்பிட்டாங்க. என்னோட லன்ச்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காக நான் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஈவினிங் வந்தோடனே இஷான் ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்பான். பீஸா ப்ரிப்பேர் பண்ணலான் இருந்தேன். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் ரெடி பண்ணுறதுக்காக உரிச்சு வச்சுருந்தேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வீட்டில் தீர்ந்துருச்சு, அதுக்காக உரிச்சு வச்சுருந்ததை ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு இருந்தேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி பண்ணுறப்ப அதை ரெடி பண்ணி கிளாஸ் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப நாள் கெடாமே இருக்கும். கலரும் சேஞ்ச் ஆகாது, அந்த வாசனையும் போகாது. எப்போவுமே கிளாஸ் பாட்டிலில் வந்து ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த வேலையெல்லாம் முடித்ததும் பீஸா ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பீஸாவுக்கு வந்து ஃபஸ்ட்டு டோ ப்ரிப்பேர் பண்ணணும், அண்ட் சிக்கனும் ஊற வைக்கணும். இது ரெண்டுமே 2 மணி நேரம் கொஞ்சம் நேரம் ஊறணும். டோ ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் ஈஸ்ட் எடுத்திருக்கேன், அண்ட் சுகர் சேர்த்துருக்கேன். அது கூட ஒரு 1/2 கப் அளவு பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் லீவ் பண்ணிடலாம். ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகட்டும். ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆனால் பீஸா டோ நல்லா உப்பி வரும். இப்போது ஒரு 1/2 kg போல் சிக்கன் எடுத்திருக்கேன், போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு மேரினேஷன் பண்ணிக்கலாம். சிக்கன் மேரினேட் பண்ணுறதுக்காக சிக்கனில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போல் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஜீரகத்தூள், மிளகுத்தூள் எடுத்திருக்கேன், ஒயிட் பெப்பர் பவுடர் எடுத்திருக்கேன், அதோட கொஞ்சமாக ஜிஞ்சர் பவுடர், கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு ஃபுல் லெமனோட ஜூஸ் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மேரினேஷன் வந்து நம்மளோட இஷ்டம் தான். சில பேருக்கு வந்து புளிப்பு அதிகமாக இருந்தால் பிடிக்கும், சில பேருக்கு காரம் அதிகமாக இருந்தால் பிடிக்கும். எனக்கு புளிப்பும் காரமும் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும், அதனால் காரமும் புளிப்பும் கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த டேஸ்ட்டில் பிடிக்குமோ அந்த மாதிரி மேரினேட் பண்ணிக்கோங்க. இப்படி தான் மேரினேஷன் பண்ணணும்னு கிடையாது. கொஞ்சமாக தயிர் கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 hours ஆகுது ஊற விட்டுருவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீஸா டோ ப்ரிப்பேர் பண்ணிடலாம். பீஸா டோ ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வந்து ஒரு 2 கப் போல் மைதா மாவு எடுத்திருக்கேன். அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஆக்டிவேட் இந்த ஈஸ்ட்டை வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஈஸ்ட் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகி நான் வீடியோவில் காட்டுற மாதிரி நல்லா பொங்கி வந்திருக்கணும். அப்போ தான் பீஸாவோட டோ வந்து நல்லா பஃபஸாகவும் சாஃப்டாகவும் இருக்கும். அண்ட் இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணதும் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சியில் பிணைஞ்சு எடுத்துக்கிறேன். நான் டோ நீடர் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். டோ நீடர் இல்லைன்னா கையாலே நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா பிசைஞ்சாதான் டோ வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும், பன் மாதிரி இருக்கும். இல்லைனா ரொம்ப ரஃப் ஆயிரும். டோ நீடர் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் மாவு நல்லா சாஃப்டானதும் கையால் டக் பண்ணி கொஞ்சமாக ஆயில் சேர்த்து ஒரு 2 hours போல் ஊற விட்டுக்கலாம். அப்போ தான் ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகி மாவு பஃப் ஆகி வரும். பீஸா டோ நல்லா ஊறட்டும். சைட் பை சைட் நம்ம சிக்கனை டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் சேர்த்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீசஸையும் சேர்த்து நல்லா 2 சைடும் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பீஸாவுக்கு வந்து சிக்கன் வந்து குட்டி குட்டி பீஸாக போடுவாங்க. ஆனால் இந்த பீஸாவில் வந்து நான் சிக்கனை சாப் பண்ணி போட போகிறேன். வெறும் சீஸும் சிக்கன் வச்சுமே பீஸா செய்ய போகிறேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து பீஸா ரெசிபி வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபி வந்து நிறைய டாப்பிங்ஸ் போட்டு செஞ்சுருப்பேன். ஆனால் இந்த ரெசிபி வந்து வெறும் சீஸும் சிக்கன் வச்சு தான், நடுவில் கொஞ்சமாக கேப்சிகம் மட்டும் சேர்த்துருப்பேன். இருந்துச்சு, ரெட் கேப்சிகம் என்கிட்ட இருந்துச்சு, அதனால் ரெட் கேப்சிகம் சேர்த்துருக்கேன். இப்போ டபுள் சைடுமே நல்லா சிக்கனை டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பீஸா டோவும் ஈஸ்ட்லாம் ஆக்டிவேட் ஆகி நல்லா பஃப் ஆகி வந்திருக்கு. இப்போ இந்த பீஸா டோ வந்து ஒரு பீஸா கட்டர் வச்சு 4 hours டிவைஸ் பண்ணி எடுத்திருக்கேன். கட் பண்ண டோவை நல்லா டக் பண்ணி, நான் வீடியோவில் காட்டுற மாதிரி நல்லா டக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பன் நல்லா சாஃப்டாக இருக்கும். இது மாதிரி டக் பண்ணி ஒரு வெட் கிளாத் வச்சு மூடி ஒரு 10 minutes போல் விட்டுடலாம். அப்போ தான் ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகி திரும்பவும் அந்த மாவு வந்து பஃப் ஆகி வரும். இங்கே சைடில் நம்ம டோஸ்ட் பண்ண வச்ச சிக்கனும் நல்லா டோஸ்ட் ஆகிடுச்சு. இந்த சிக்கன் வந்து ஒரு சாப்பரில் போட்டு நல்லா சாப் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சாப் பண்ணி எடுத்திருக்கேன். பீஸா ஃபுல்லாகவே இந்த டாப்பிங்கை நான் போட போகிறேன். நம்ம சாப்பிட்றப்ப பீஸா ஃபுல்லாகவே சிக்கனாகவே இருக்கும். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பீஸா டோவும் நல்லா ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகி திரும்பவும் நல்லா உப்பி வந்திருக்கு. இப்போ இந்த பீஸா டோவை 2 டிவைட் பண்ண போகிறேன். ஏன்னா மினி பீஸா தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். பெரிய பீஸா செய்யலை, சின்ன சின்ன பீஸா தான் செய்ய போகிறேன். இஷானுக்காக செய்கிறதுனால
சின்ன பீஸாவாக கொடுத்தா விரும்பி சாப்பிடுங்க குழந்தைங்க. அதனால் கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாவாக செய்ய போகிறேன். இப்போ பீஸா பேக் பண்ணுறதுக்கு பேன் எடுத்திருக்கேன். ஓவனில் தான் பேக் பண்ண போகிறேன். நான் ஆல்ரெடி என் வீடியோவில் போட்டிருந்த பீஸா வந்து நார்மல் ஸ்டவ் டாப்பில் பேக் பண்ணியிருப்பேன். இதே மாதிரி ரெடி பண்ணி அப்படியும் செய்யலாம். நான் அந்த வீடியோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அந்த பேக்கிங் பேனில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவு வந்து நல்லா குட்டி குட்டியாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பீஸா டோ எல்லாத்தையும் பேக்கிங் பேனில் செட் பண்ணிக்கலாம். பேக்கிங் பேனில் செட் பண்ணதுக்கப்புறம் மேலே அப்ளை பண்ண பீஸா சாஸ் ரெடி பண்ணணும். நான் வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்கிற பீஸா சாஸ் தான் எடுத்திருக்கேன். அது கூட கொஞ்சம் கெச்சப்பும் ஆட் பண்ணியிருக்கேன். கெச்சப் அண்ட் பீஸா சாஸ் ஆட் பண்ணி மேலே அப்ளை பண்ணோன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். பீஸா ட்ரை பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பீஸா சாஸ் வந்து பீஸா பேஸ் மேலே அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. டாப்பிங்காக நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி சீஸ் தான் எடுத்திருக்கேன். சீஸ் வந்து மொசரலா சீஸ் எடுத்திருக்கேன். சீஸ் அண்டு கேப்சிகம் நடுவில் ஆட் பண்ணியிருப்பேன். கொஞ்சமாக ரெட் கேப்சிகம் ஆட் பண்ணி மேலே நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீசஸை சேர்த்துக்கலாம். நல்லா நிறையா சிக்கன் பீசஸ் சேர்த்துக்கோங்க. சீஸும் நல்லா நிறையா சேர்த்துக்கோங்க. அப்போ தான் பீஸா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நிறையா சிக்கன் பீசஸ் இருந்தால் நல்லா இருக்கும். பீஸா வந்து எந்த அளவுக்கு நம்ம பீஸாவில் சிக்கன் சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு பீஸா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பீஸா செய்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு நிறையா டாப்பிங்ஸ்லாம் தேவைப்படாது. இந்த ஆனியன், டொமேட்டோ, ஆலிவ்ஸ் இது எல்லாமே பீஸாவில் சேர்ப்பாங்க. இது வந்து ஒரு சிம்பிளான ரெசிபி தான். ஜஸ்ட்டு சிக்கன் அண்டு சீஸ் வச்சு ஈஸியாக எப்படி பீஸா செய்கிறதுங்கிறது தான் காமிச்சிருக்கேன். டாப்பிங்ஸ்லாம் போட்டதும் ஓவனில் பேக் பண்ணுறீங்கன்னா ஒரு ப்ரீ ஹீட்டட் ஓவனில் 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 15 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான பீஸா ரெடி ஆயிரும். நீங்களும் வீட்டில் ஈஸியாக இந்த மாதிரி பீஸா செய்யலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், இதோட இந்த vlog முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. போன வீடியோ வந்து டைனி ஃபுட் வீடியோ போட்டிருந்தேன். எல்லா வீடியோஸோட அந்த வீடியோ வந்து நிறையா வியூஸ் போயிருந்தது. இன்னும் நல்லா க்ரியேட் பண்ணி அந்த வீடியோ வீக்லி ஒன்ஸ் போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோவுக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். திரும்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.